ஒரு தலைவர், அப்பழுக்கற்ற ஒரு மனிதர், உலக வரலாற்றில் தன்னுடைய சுயநலத்திற்காக ஒரு நிமிடமேனும் வாழாத தலைவர், தான் நபியாக தெரிவு செய்யப்படுவதற்கு முதலிருந்தே இந்த சமுதாயத்திற்காக யோசித்தவர், தன் வாழ்நாளின் ஒவ்வொரு நொடியையும் அடுத்த கட்டம் என்னுடைய உம்மத்து உயர்வு பெற வேண்டும் என்பதற்காக சிந்தித்தவர். 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த உலகம் அழிக்கப்படுகிற வரைக்கும் வருகிற தன்னுடைய உம்மத்தை பற்றி கவலைப்பட்டு அந்த சமுதாயத்தின் வாழ்வுக்காக வழியமைத்து கொடுத்த, தலை நிமிர்ந்து வாழுகிற ஒரு சிந்தனையை தந்த, ஒரு ஆன்மீகத்தை, ஒரு லௌகீகத்தை மிக சரியாக கட்டமைத்த ஒரு அற்புதமான மனிதர். உலக வரலாற்றில் அவரை ஏற்றுக்கொண்டவர்களும் அவரை ஏற்றுக்கொள்ளாதவர்களும் இனி அவரை போன்ற ஒரு தலைவர் உருவாகவே முடியாது என்று சொல்லி முற்றுப்புள்ளி வைத்துவிட்ட ஒரு அற்புதமான மனிதர். தன் வாழ்நாளில் அவர் தனக்காக கை நேந்தியது கிடையாது, லஞ்சம் கேட்டது கிடையாது, சொகுசாக வாழுவதற்கு வசதி இருந்தும் சந்தோஷமாக வாழ்ந்தது கிடையாது. தன் சந்தோஷத்தை அல்லாஹுக்காக அர்ப்பணித்தவர். தன் வாழ்நாளின் ஒவ்வொரு நொடியையும் இந்த சமுதாயத்திற்காக செலவழித்த ஒரு உத்தமர் அவர். அவருடைய வார்த்தைகள் சத்தியமானவை, பேசுகிற வார்த்தைகள் சத்தியமானவை. அவர் பொய் பேசியது கிடையாது, யாரையும் ஏமாற்றியது கிடையாது, எதற்காகவும் அவர் பணிந்து போனது கிடையாது, எதெந்த உலகத்தின் ஆசைகளுக்காக அடங்கி போனது கிடையாது. அவர் தன்னுடைய வாழ்க்கையில் எதையெல்லாம் செய்தால் நாம் உயர்வு பெறுவோமோ அத்தனையையும் தெள்ளத் தெளிவாக காட்டிவிட்டு போனவர். வெறுமனே இந்த உலகின் அரசியல்வாதிகளை போன்று இன்று பேசியதை நாளை மறந்து விடுகிற ஒரு தலைவரை நாம் பின்பற்றச் சொல்லவில்லை. அல்லது தன் வாழ்க்கைக்காக, தன் சொந்தத்திற்காக, தன் மனைவிகளுக்காக எல்லாவற்றையும் சேர்த்து வைத்துவிட்டு நீங்கள் இப்படி பக்குவமாக வாழுங்கள் என்று போதித்த ஒரு தலைவரை பின்பற்றச் சொல்லவில்லை. இந்த உலகின் ஆபாசங்களிலும் இந்த உலகின் இன்பங்களிலும் மூழ்கி தன்னை மறந்துவிட்டு வெளியிலே வருகிற பொழுதெல்லாம் ஒரு துறவியாக நடித்துக் கொண்டு தன்னை பின்பற்றுங்கள் என்று சொன்ன ஒரு மனிதரை இந்த உலகத்தில் நாம் உங்களை பின்பற்றுங்கள், எங்களை பின்பற்றச் சொல்லவில்லை. அவர் வாழ்ந்த வாழ்க்கை அத்தனையும் தூய்மையானது, அவர் பயணித்த பாதை அத்தனையும் வெளிச்சமானது. தரக்துக்கும் அலல் மஹஜ்ஜத்தில் பைலா, உங்களை நான் ஒரு வெண்மையான பாதையில் விட்டு செல்கிறேன். லைலுஹா கனஹாரிஹா, அதனுடைய இரவும் பகல் போன்ற பாதை. லா யஸீகு அன்ஹா இல்லா ஹாலிக், அழிந்து போபவனை தவிர வேறு எவனும் அதில் இருந்து நீங்கிவிட மாட்டான், வழி தவறிவிட மாட்டான் என்று அவருடைய நாவால் அற்புதமாக சொன்ன ஒரு பாதை. அன்புக்குரிய ஈமானிய உறவுகளே, இந்த பாதை. அவர் சொன்ன வார்த்தைகளை பின்பற்றுங்கள், அவர் சொல்லாததை விட்டுவிடுங்கள், மேலதிகமாக செய்யாதீர்கள். அவர் அல்லாஹுவின் புறத்திலிருந்து அனுப்பப்பட்ட ஒரு தூதர், அல்லாஹுவினுடைய வார்த்தைகளை சொன்னவர், சத்தியத்தை ஒட்டுமொத்தமாக ஒன்றையும் மறைக்காமல் முற்று முழுதாக சொன்ன ஒரு தலைவர். அவர் மறைக்க நினைத்திருந்தால் மறைத்திருக்கலாம், அவர் எதையும் சொல்லாமல் விட்டிருந்தால் சொல்லாமல் விட்டிருக்கலாம். ஆனால் அவர் 1 லட்சக்கணக்கான சஹாபாக்களுக்கு முன்னால் நான் எல்லாவற்ற சத்தியத்தையும் சொல்லிவிட்டேனா, எனக்கு அனுப்பப்பட்ட எல்லா தூதுத்துவங்களையும் எட்டி வைத்து விட்டேனா என்று கேட்ட பொழுது, ஆம் யா ரசூலல்லாஹ், நீங்கள் எட்டி வைத்து விட்டீர்கள் என்று சொன்ன நேரம், அல்லாஹும்ம ஷ்ஹத், அல்லாஹும்ம ஷ்ஹத், அல்லாஹும்ம ஷ்ஹத், அல்லாஹ்வே நீ சாட்சியாக இருந்து கொள் என்று 3 முறை அல்லாஹ்வை சாட்சியாக்கி விட்டுத்தான் அந்த தலைவர், அன்புக்குரியவர்களே, எனக்கும் உங்களுக்கும் பரிபூரணப்படுத்தப்பட்ட இந்த மார்க்கத்தை விட்டு சென்றார். அவர் காட்டித்தராத ஒன்றை நீங்கள் வணக்கமாக செய்தால் என் தலைவரை நீங்கள் புறக்கணிக்கிறீர்கள் என்பதற்காகத்தான் சொல்லுகிறோமே தவிர நீங்கள் செய்வது பிழை என்பதற்காக அல்ல. என் தலைவரின் மீது கொண்டிருந்த நேசம், அவர் வாழ்ந்த சமுதாயத்தில், அவர் வாழ்ந்த சூழலில் அல்லாஹுவின் தூதர் என்ற அந்த அற்புதமான மனிதரின் வார்த்தைகளுக்கு அவரோடு இருந்த தோழர்கள் கொடுத்த அந்த அபரிமிதமான அன்பு, அவர் எதை சொன்னாலும் அடுத்த நிமிடம் செய்கிற, அவர் செய்யாததை சொன்னால், அவர் செய்யாததை செய்தால் கோபப்படுகிற அந்த ரோஷமும் அந்த உணர்வும் தான் அன்புக்குரிய ஈமானிய உறவுகளே எங்களிடத்திலும் இருக்கிறதே தவிர அடுத்தவர்களை குறை சொல்லுகிற, பாவிகளாக்குகிற, நரகத்தில் தள்ளுகிற பணி அல்ல எங்களுடைய பணி. என் தூதரை நான் நேசிக்கிறேன், உயிரை விட மேலாக நேசிக்கிறேன். அவர் எனக்காக வாழ்ந்தவர், எனக்காக வழிகாட்டியவர். தூய்மையாக இந்த
பயணத்தை மேற்கொண்டவர். அவருடைய பயணத்தில் அவர் சொன்ன வார்த்தைகள் அத்தனையும் சத்தியமானவைகளாக இருக்கிற பொழுது அடுத்தவர்களின் வார்த்தையை நம்பி நான் அவரை புறக்கணிப்பதற்கு தயாரில்லை, அவரை விட்டுக் கொடுப்பதற்கு தயாரில்லை, அவரை யாருக்காகவும் இழக்க நான் விரும்பவில்லை. இந்த உலகத்தில் என் தாயை விட, என் தந்தையை விட, என் பிள்ளைகளை விட, என் சொத்துக்களை விட, என் நண்பர்களை விட, ஏன் என் உயிரையும் விட மேலாக நான் அவரை நேசிக்கிறேன். அப்படி நேசித்தால் என் உயிரை கூட யாருக்கும் கொடுப்பேனே தவிர அவரை நான் விட்டுக் கொடுக்கவே மாட்டேன். என் தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹ் அவரை பற்றி பேசுபவனை நான் விட்டுக் கொடுக்க மாட்டேன். அவருடைய வார்த்தைகளை மிதிப்பவனை நான் விட்டுக் கொடுக்க மாட்டேன். அவர் சொல்லுகிற செயற்பாடுகளுக்கு கட்டுப்படாதவனை நான் கட்டுப்படு என்று சொல்லுவேன். அவர் செய்யாததை, அவர் காட்டாததை, அவர் சொல்லித் தராததை செய்யாதே, அவரை கேவலப்படுத்தாதே. அவர் அப்படியானவர் அல்ல, சத்தியத்தை மறைப்பவர் அல்ல. நீ ஒரு விதத்தை செய்தால், நீ ஒரு பாவத்தை செய்தால், அவர் சொல்லித் தராத ஒன்றை தன்மை என்று நீ கருதி செய்தால் அவரை கேவலப்படுத்துகிறாய். அவர் அப்படியான ஒரு தலைவர் அல்ல. என் தந்தையை என் கண்முன்னே கேவலப்படுத்துவதை நான் தாங்க மாட்டேன். என் தாயை என் கண்முன்னே கேவலப்படுத்துவதை நான் தாங்க மாட்டேன். என் பிள்ளைகள் என் கண்முன்னே கேவலப்பட்டு போவதை நான் தாங்க மாட்டேன். நான் எனக்கு வாழும் காலத்தில் என் அடுத்தவர்கள் கேவலப்படுத்துவதை தாங்க மாட்டேன். என் தலைவரை, என் உயிரை விட மேலானவரை, என் நாடி நாளங்களில் எல்லாம் நான் நேசிப்பவரை, என் வாழ்க்கையை அவருக்காக அர்ப்பணிக்கிறேன், அவருக்காக அர்ப்பணிப்போடு வாழுகிற என்னை அவருடைய வார்த்தைகளை என் கண் முன்னால் புறக்கணிக்கிற பொழுது, இல்லை அவர் செய்யாததை, அவர் சொல்லாததை இது செய்கிறார் என்று சொல்கிற பொழுது என்னால் மட்டும் எப்படி அந்த நேசத்தில் இருந்து விலகிக் கொள்ள முடியும்? என்னால் எப்படி சகோதரர்களை எம்மால் அந்த நேசத்தில் இருந்து விலகிக் கொள்ள முடியும்? அந்த நேசத்திற்காகத்தானே போராடுகிறோம், அந்த நேசத்திற்காகத்தானே வாழுகிறோம். இதுதான் அன்புக்குரியவர்கள் எங்களுடைய பிரச்சாரத்தின் 2ஆம் கட்டம். நாம் யாரையும் குறை சொல்பவர்கள் அல்ல, யாரையும் பிழையாக்குபவர்கள் அல்ல, அல்லாஹ்வின் தூதரை ஆழமாக நேசிப்பவர்கள். அந்த நேசத்தினுடைய வெளிப்பாடு என்னுடைய வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் இருக்க வேண்டும்.